ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து ட்ரக்கை வந்து எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபார்மசி ப்ராக்டிஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்க டாபிக் 7th செம். ஓகேவா? ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃபிசிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரக்கு ஸ்டோரேஜ் ஏரியா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அங்கே ட்ரக்கெல்லாம் அடக்கி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நம்ம ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபராக நம்ம கையால் எடுத்து பேஷண்ட் கிட்ட கொடுக்கறது தான் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஒன்று வந்து யார் யாருக்கு கொடுப்போம், இன் பேஷண்ட்டுக்கு கொடுப்போம், இல்லை அவுட் பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். இன் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க. அவுட் பேஷண்ட்னால் வந்து நம்மளை டெய்லி போயிட்டு எதனா தேவைன்னா மட்டும் போய் டாக்டரை பார்த்து அந்த மாதிரி வரவங்கலாம் இன் பேஷண்ட்டு. அது மாதிரி சரி, இவங்க 2 பேருக்கு எப்படியெல்லாம் வந்து நம்ம ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா த ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டு கேரிட் அவுட் ஃப்ரம் தி அவுட் பேஷண்ட் டிஸ்பென்சிங். இப்போது அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக்கை வந்து டிஸ்பென்சிங் பண்ணுற ஏரியா இருக்குது இல்லையா, அதே இடத்துலேருந்து தான் வந்து ட்ரக்கை வந்து எடுத்துன்னு வந்து இன்பேஷண்ட்டுக்கும் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மசிஸ்ட்டு தான் வந்து 2 பேருக்கும், அதாவது அவுட் பேஷண்ட்டுக்கும் இருந்தாலும் சரி, இன்பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்மசிஸ்ட்டு தான் வந்து அவங்களுக்கு ட்ரக்கை வந்து டிஸ்பென்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார்மசிஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அவங்க எப்படி இருக்கும் பேஷண்ட்டு வார்டில் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஃபார்மசிஸ்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா வெல் ஸ்கில்டு அண்ட் குவாலிஃபைடு ஸ்டாஃபாக தான் இருக்கும். அதாவது வெல் ஸ்கில்டுனா என்ன, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி ஸ்டாஃப் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அவுட் பேஷண்ட், இது வந்து இவங்க வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற கிளினிக் ஹெல்த் சென்டர் மாதிரியான பெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அட்மிட் ஆகிறதுக்கு, அங்கெல்லாம் வந்து தங்க மாட்டாங்க. அவங்க தானே அவுட் பேஷண்ட்டு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டே தான் வந்து இந்த பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம தெரிஞ்சதே தான் வந்து இவங்க வந்து எப்படின்னா யூஸ்வலியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து டாக்டரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் தங்காமல் வந்துடுவாங்க. அவங்க தான் அதுதான் இந்த பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இப்போ இவங்களுக்கு தர மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து இப்போ வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அவுட் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு நாங்கள் இந்த ட்ரக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அவுட் பேஷண்ட் வந்து அவங்கள வந்து ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஓபிடி. டினா வந்து டிபார்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள. ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து 5 மார்க் 10 மார்க்கில் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா 4. இப்போது ஆல்ரெடியே ஒன்று இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டுன்னு வந்து சொல்லிட்டியடா, இதுனா வந்து திரும்ப வந்து 4 டைப்புன்னு வருதுன்னா இது வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரக்கை வந்து யார் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து சிஸ்டம் எப்படியெல்லாம் கொடுப்போம் அப்படின்றது இது. ஓகே, 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. 4 டைப்ஸ் வந்து 4 விதமாக வந்து நம்ம கொடுப்போம் சிஸ்டமில். எப்படின்னா இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் சிஸ்டம், கம்ப்ளீட் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம், காம்பினேஷன். அதே மாதிரி காம்பினேஷன் இது கூட ஃபஸ்ட்டு கூட வந்து காம்பினேஷன்னு சேர்த்துக்கணும். காம்பினேஷன், இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷனு, ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் ரெண்டும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் சேர்ந்த மாதிரி வந்து ட்ரக்கை கொடுக்கறது தான் வந்து தேர்ட் ஒன்று. அடுத்தது யூனிட் டோசேஜ் சிஸ்டம். இந்த 4 இதில் வந்து நம்ம ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஈஸி தான், கடகடன்னு பார்த்துடலாம். இந்த சிஸ்டமில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் தனியாக வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுவாங்க. நார்மலாக அவுட் பேஷண்ட்டுக்கு தான். ஓகேவா? அவுட் பேஷண்ட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ தனித்தனியாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாக ரெடி பண்ணி அந்த டைம்லேயே வந்து அவங்களோட இப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருவார் அவங்களுக்கு. அவங்க வந்து எந்த மெடிக்கல் ஸ்டோர்னு இல்லைனா எந்த விதமான மெடிக்கல் ஸ்டோர் எங்கன்னா போயிட்டு அவங்க இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டி வந்து ட்ரக்கை வந்து வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஓன் சார்ஜஸ் மணியை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சிஸ்டம் வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு டைப்பு. ஓகேவா? இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா மெடிக்கேஷன்ஸும் வந்து டேரெக்டாக ஃபார்மசிஸ்ட்டோட ரிவ்யூ மூலியமாகவே வாங்கிக்கலாம். எதனா டவுட்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அதனால் வந்து நமக்கு அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து லெஸ் சான்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா
அதான் நம்ம டாக்டர்கிட்ட எது வேணால் டவுட்னாலும் டாக்டர்கிட்ட ஃபார்மசிஸ்ட்கிட்ட நர்ஸ்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து கேட்டுக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அவங்கள கேட்டுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இதுதான் சாக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகமாக ரேட்டாக விற்கக்கூடிய ட்ரக்ஸு, ஹைலி எக்கானமிக் ட்ரக்ஸு. அதாவது வந்து நமக்கு கோல்டுனால் வந்து 2 ரூபாயிலே மருந்து இருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து 2 ரூபாய் எழுதாமல் 12 ரூபா மருந்தாக வந்து எழுதிடுவாங்க. ஓகேவா? அது மாதிரி ஹைலி எக்கானமிக் ட்ரக்ஸாக வந்து நமக்கு கொடுக்க வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து ஃபிசிஷியன் ரைட்டு த ப்ரிஸ்கிரிப்ஷன் இலிஜிபிள்னால் வந்து யாராலையுமே படிக்க முடியாத மாதிரி எழுதுறது தான் வந்து இலிஜிபிள் சொல்லுவாங்க. அதான் நாட் எவ்ரி ஒன் நாட் ஏபிள் டு ரீட். ஓகேவா? எல்லாராலையும் படிக்க முடியாதது, அதை தான் வந்து எலிஜிபிள் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஃபிசிஷியன் வந்து ரைட் பண்ணுவார். அதை வந்து நம்மளால் படித்து ட்ரக்கை வந்து வாங்க முடியாது இல்லையா? நம்மளால் முடியாது, ஆனால் ஃபார்மசிஸ்ட்னால் முடியும். இது மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டமு. செகண்ட் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா ட்ரக்ஸ் ஆர் கிவன் டு த பேஷண்ட் ஃப்ரம் த நர்சிங் ஸ்டேஷனு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லலாம் பார்த்தோம்னா ஃப்ளோருக்கு இப்போது சீரியல்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா வைங்களேன், தனியாக இப்போது ஒரு பணக்காரங்களுக்குன்னா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? தனியாக ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்குன்னு தனி பெட்டு ஒரு ரூமே தனியாக இருக்கும். பெரிய பெரிய எம்எல்ஏ அவங்க மாதிரி ஒரு பொலிட்டிக்கல்ஸில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பணக்காரங்களுக்கெல்லாம் தனியாக ரூம் கொடுத்து செப்பரேட்டாக ஒரு நர்ஸையும் போட்டு வச்சுருவாங்க அவங்களுக்கு எதனா தேவைன்னா. அது மாதிரி நர்சிங்க்குன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அவங்க நர்ஸுங்கிட்ட கொடுத்துருவாங்க, இந்த பேஷண்ட் ரூம் பொறுப்புமா, அவருக்கு எதாவது மருந்து வேணும்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்கள போட வச்சுன்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போ அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அந்த நர்ஸ்கிட்ட, அதுதான் வந்து நர்சிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ட்ரக்ஸ் ஆர் கிவன் டு தி பேஷண்ட் ஃப்ரம் தி நர்சிங் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுத்துருவாங்க பேஷண்ட் கிட்ட சொல்லி. இந்த ஃபார்மசி எங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக் ஸ்டோர், நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ட்ரக் ஸ்டோர் இருக்கும், அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபார்மசி வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதே வந்து 2 டைப்பாக வந்து இந்த கம்ப்ளீட் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டம் வந்து இருக்கும். சார்ஜ்டு ஃப்ளோ, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சார்ஜ்டு ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டமாக நான் சார்ஜ்டு. இப்போ வந்து சார்ஜ்டுனா இப்போ வந்து எப்படின்னா, இந்த மெத்தடில் வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து நர்ஸு ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் கரெக்டான டைமுக்கும் வந்து தருவாங்க இல்லையா? அது மாதிரி அப்போ ஒரு டோசேஜ் ஃபார்முக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது காசு வந்து வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து செப்பரேட்டாக ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி அத்த டைம்லேயே வந்து சார்ஜஸ் வந்து நோட் பண்ணி, இந்த பேஷன் இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ காசு ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் சார்ஜ் ஃப்ளோர் ஸ்டாக் சிஸ்டமு. நான் சார்ஜ்னா ஒரே ரூம்லேயே வந்து 10-20 பெட்டை போட்டு அங்கே பேஷண்ட்டை படுக்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மொத்தமாக மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்புறமா வந்து சார்ஜஸ் வந்து அந்த டைமில் டேரெக்டாக கலெக்ட் பண்ணாமல் அப்புறமா வாங்கிப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது தான் வந்து இந்த சிஸ்டமில் 2 டைப்பாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து காம்பினேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃப்ளோர் ஸ்டாக். அதாவது இதில் வந்து இண்டிவிஜுவலாகவும் ப்ரிஸ்கிரிப்ஷனாக தருவாங்க, இது ரெண்டும் சேர்ந்தது இல்லையா? இதில் வந்து எப்படின்னா, அதாவது அவுட் பேஷண்ட்டாகவும் இருப்பாங்க இவங்க, இதே ஹாஸ்பிட்டல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க மருந்தை வந்து வச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. இது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்ஜிக்கல் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துன்னு சுற்றின்னு இருக்க முடியாது இல்லையா? ஒரு டைமை வந்து எடுத்துன்னு சுற்றின்னு, அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த பேஷண்ட்கிட்டே கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் வார்டு ரூம்னு. அங்கே வந்து உங்கள் பேஷண்ட்டோட பேர் போட்டு உங்களோட சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்லாம் அங்கே வந்து வச்சுருங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருங்க, நீங்கள் வாங்கி வச்சதெல்லாம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இவங்க எப்போ வேணால் போயிட்டு திரும்ப அவங்களுக்கு தேவைன்றப்போ வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ன்றப்போ ஒரு டைம் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா? அதனால் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறப்போ ரெகுலராக வர ஹாஸ்பிட்டல்னால் வந்து அவங்க வந்து அந்த ட்ரக் வச்சுருக்க இடத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. இது மாதிரியான சிஸ்டம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, சரி இது பண்ணுறதுனால அவங்களுக்கு லாஸும் கிடையாது. இந்த 2 ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி அது மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில். அடுத்தது வந்து பார்த்தோம்னா யூனிட் டோசேஜ் சிஸ்டம், லாஸ்ட்டு சிஸ்டம் இதுதான். இதில் வந்து பார்த்தோம்னா மெடிக்கேஷன்ஸ் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, பேக் பண்ணுறது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது இல்லையா, சிங்கிள் டோஸாக. அது வந்து இப்போது ஒரு யூனிட் டோஸ்னால் வந்து ஒரு டேப்லெட்டில் இத்தனை டோஸ் தான் இருக்கும், ஒரு யூனிட் டோஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறாங்க, கரெக்டான ஒரு யூனிட் டோஸாக வந்து டெலிவரி பண்ணோம். இப்போ வந்து இத்தனை டோஸ் தரணும்னு எழுதியிருப்பாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மருந்து தரணும். ஓகேவா?
ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் மருந்து போடணும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தரணும். அதான் சொன்னாங்க ஒரு டேப்லெட்டில் சிங்கிள் டோஸ் யூனிட் பேக் தான் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து 10 டோஸ் வந்து தாங்கன்னா அப்போ 10 டோஸ் வந்துன்னா அப்போ எத்தனை தரணும், 10 மாத்திரை தரணும் அவங்களுக்கு, 10 நாளைக்கு வந்து தரணும். அந்த மாதிரியான யூனிட் டோஸ் வழியாக வந்து ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 மெத்தடு, சென்ட்ரலைஸ் யூனிட் டோஸ் மெத்தடு, டீசென்ட்ரலைஸ் யூனிட் டோஸ் மெத்தட், அதான் CUDD DUDD இந்த மாதிரியான இதுதான் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 4 மெத்தட்ஸ். ஓகேவா? இதோட நோட்ஸ் வந்து நான் இந்த PDF நோட்ஸ் வந்து நான் என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து போட்டுடுறேன். ஓகேவா? நோட்ஸு